ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பால் சுறா மீன் தான். மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேன் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் புளி தண்ணியை நல்ல ஒரு 2 எலுமிச்சப்பழம் அளவு கரைச்சி இதில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் அடுப்பில் வைக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை லைட்டாக ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் அரை முறி தேங்காய், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம், தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இதை 3யும் நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நம்ம புளி தண்ணி இருக்குல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் மாங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாங்காய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 சில் மாங்காய் போட்டிருக்கேன் இதில். இப்போ ஒரு பேன் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா அது ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைக்குத்து சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மீன் குழம்பு மசாலாவில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் இருந்துட்டு தான் எல்லாமே பண்ணணும். ஏன்னா மீன் குழம்பு வைக்கும் போது பொடி எதுவுமே நம்ம தீயை கூட்டி வச்சு பண்ணோன்னா கருகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதும் அதை நம்ம குழம்பு பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணுறோம். அந்த தண்ணியும் ஊற்றி லைட்டாக அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் 1.5 கிலோ மீன் வாங்கினேன். பெண்களுக்கு குறுக்கு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் பால் சுறா மீன் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் ருசியாக இருக்கும். ஆனால் எப்போதுமே கொஞ்சம் சின்ன மீனாக வாங்குங்க. ரொம்ப பெரிய மீனாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா ரெடி ஆகட்டும். தேவையான அளவு மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு புளிப்பு எல்லாம் இதில் செக் பண்ணிக்கோங்க. மீன் வெந்துருச்சு. அவ்வளோதான். பால் சுறா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பச்சை கருவேப்பிலை தூவிக்கலாம். லைட்டாக நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். தேங்க்யூ.